ஃப்ரம் சிஎஸ்கே டீம். ரொம்ப சேடான அப்டேட்னே சொல்லலாம். ஆமாங்க. ஆல்ரெடி கான்வேவோட இன்ஜுரினால டீம்ல இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ அவரோட பிளேஸை யார் ஃபில்இன் பண்ண போகிறதுன்னே நமக்கு தெரியல. மோஸ்ட் ப்ராபப்ளி ரச்சின் ரவீந்திராவாக தான் இருப்பா. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டாவது ஒரு இன்ஜுரி அப்டேட் வந்திருக்கு. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு சேடான மூமெண்ட்னே சொல்லலாம். ரொம்ப முக்கியமான பிளேயரும் கூட. இன்ஃபேக்ட் நம்மளோட ஒரு பிரைம் போலர்னு கூட சொல்லலாம். ஸோ நமக்கு பேக் டு பேக் 2 இன்ஜுரி அப்டேட்ஸ் வந்ததுனால நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸும் சரி, டீமும் சரி கொஞ்சம் டவுனாக இருப்பாங்கன்னு கண்டிப்பாக நம்ம ஃபீல் பண்ணலாம். ஸோ அந்த இன்ஜுரி அப்டேட் யாரை பற்றின்னு பார்த்தீங்கன்னா மத்தீஸ் பத்திரானா தான். ஆமாங்க, நம்ம ஸ்ரீலங்கன் போலர் மத்தீஸ் பத்திரானா ஒரு யங் டேலண்டட் போலர்னே சொல்லலாம். ரீசெண்டாக மார்ச் 6ஆம் தேதி பங்களாதேஷ் கூட நடந்த T20 மேட்ச் அப்போ அவருக்கு ஹாம்ஸ்ட்ரிங் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ அந்த மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா அவரோட ஃபுல் கோட்டா ஆஃப் ஓவர்ஸ் அவர் போடாமலே ஃபீல்ட் அவுட் வெளியே போயிருக்காரு. அதுக்கப்புறம் திருப்பி வந்து விளையாடல. ஸோ அதுக்கப்புறம் அவரை இன்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்ததுல அவரோட ரீசெண்ட் மெடிக்கல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 to 5 வீக்ஸ்க்கு அவரோட விளையாட முடியாது. கம்ப்ளீட் ரெஸ்ட் தேவைன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ 4 to 5 வீக்ஸ்ன்றது ஒரு பாதி ஐபிஎலோட ஒரு டூரேஷனே சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட ஒரு பாதி ஐபிஎல் மிஸ் ஆகக்கூடிய ஒரு சான்சஸ் இருக்கு. ஸோ அப்படிதான் இப்போ ரிப்போர்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு செட்பேக்னே சொல்லலாம். பேட்டிங்கில் கான்வே இல்லை. ஸோ போலிங்கில் ஒரு டெத் ஸ்பெஷலிஸ்ட் போலர் நமக்கு பத்திரனா இருந்தாரு. ஸோ இப்போ அவர் இல்லாதனால நம்மளோட போலிங் வந்து இன்னும் கொஞ்சம் வீக்கராக இருக்கே சொல்லலாம். ஸோ இதுக்கு டெஃபினட்டாக ஒரு பெரிய லாஸ் தான். ஸோ இதுக்கு டீம் மேனேஜ்மெண்ட் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, எப்படி டீமை வந்து ரெடி பண்ண போகிறாங்க, இதுக்கு ரிப்ளேஸ்மெண்ட் யாரை கொண்டு வர போகிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு இப்பயே வந்து பல கேள்விகள் நம்ம மைண்டுக்குள்ளே ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ சிஎஸ்கே டீம் அஃபிஷியல்ஸ் எடுத்து வந்து என்னென்னா இன்ஜுரிஸ் வந்து நடக்க தான் செய்யும். அது நம்ம எதுவும் நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. ஸோ ஸ்ரீலங்கன் போர்ட் கிட்ட கேட்டிருக்கோம், பத்திரனாவோட அவைலபிலிட்டி எப்பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும், அவர் எப்பத்துலேருந்து திரும்பி இங்கே வந்து நம்ம சிஎஸ்கே டீமோட ஜாயின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு அப்டேட்ஸ் கேட்டிருக்கோம். ஸோ அதுக்காக வெயிட்டிங் சொல்லிட்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் டீம் வந்து நல்லபடியாக பவுன்ஸ் பேக் பண்ணோம். சீசன் வந்து நல்லபடியாக ஒரு பாசிட்டிவ் நோட்டோட ஒரு வின்னிங் பர்ஃபார்மன்ஸோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ உங்களை மாதிரி நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த கான்வே பற்றி நான் இவங்க 2 பேருக்கு பதில் டீம் பிளேயிங் 11 யாரை வந்து நம்ம தலை தோனி கூப்பிட்டு வருவார்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க? உங்களோட தாட்ஸ் அண்ட் உங்களோட சஜஷனை கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக இந்த சீசன் வந்து நமக்கு எப்பவும் போல் 5 டைம் சாம்பியன்ஸ் ஆன சிஎஸ்கேக்கு ஒரு நல்ல சீசனாகவே இருக்கும், பாசிட்டிவான சீசனாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் டெஃபினட்டாக நம்புகிறேன். ஸோ நீங்களும் அதேமாரி தான் நம்புங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இதேமாரி பல சீசனில் நம்ம நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ், இன்ஜுரி ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்கோம், அதுவும் லாஸ்ட் மினிட்ல கூட. பட் இருந்தாலும் டீம் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸ்ன்றதை பார்த்தீங்கன்னா எப்போதுமே ஒரு குறையே சொல்லாத அளவுக்கு ஒரு செம்ம பர்ஃபார்மன்ஸ் தான் நம்ம டீம் கொடுத்துருக்கு. ஸோ இந்த சீசனும் அதேமாரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். டெஃபினட்டாக எல்லாரும் வந்து உங்களோட என்ன சொல்கிறது, ஃபுல் பாசிட்டிவ் வைப்போட டீம் நல்லா சேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே vs ஆர்சிபி இன்னும் ஒரு 5 days தான் பேக்கே இருக்குது மேட்ச் ஸ்டார்ட் ஆக. ஸோ ரொம்ப ஈகராக இருக்குது வெயிட் பண்ணுறது அந்த மேட்ச்சை பார்க்கறதுக்கு. தலை தோனி ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபீல்டில் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸைட்டட் டு சி த ஃபர்ஸ்ட் மேட்ச். ஸோ சீக்கிரமாக உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.